முக்கியமாக ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கடைகள், நீங்கள் ஊதுபத்தி கடை வச்சுருக்கீங்க, கற்பூரம் கடை வச்சுருக்கீங்க, அல்லது ஸ்பிரிச்சுவலாக கோயிலுக்கு பூ கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கடவுளை தொடுறீங்க, ஸ்பிரிச்சுவலை நாட்டு மருந்து கடை கூட தான் சொல்லுங்கள். கடவுளை தொடுறீங்க, ஸ்பிரிச்சுவலை டச் பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. நிச்சயம் நடக்கும். சில பேர் கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுறவங்க, கடவுளுக்கு சந்தன காப்பு பண்ண, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அவர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப அருமையான நேரம் இந்த நேரம். 10வது நட்சத்திரமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க. மக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. இதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சரியான பரிகாரம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. திருப்பாம்புபுரம் நீங்கள் சென்றாக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் தங்கமே தங்கம்னாலும் கேது இருந்தால் என்ன ஆகிடும்? கேது இருந்தால் டல்னஸ் வந்துடும். ஞானத்தை நோக்கி உங்கள் பார்வை போயிடும். அந்த இவ்வளவு ஞானம் நான் 2026 சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். என்ன சாமியார் ஆக்கி விட்டால் எப்படி சார்? திருப்பாம்புபுரம் சென்று விடுங்கள். திருப்பாம்புபுரம் சென்று போன சர்ப்ப தெய்வங்களுடைய ராகு கேதுவனுடைய பவர் கம்மியாயிடும். அந்த ஒரு சேத்திரத்தில் மட்டும்தான் அந்த பவர் உண்டு. அங்கே நீங்கள் போடணும். பாம்புகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரங்க நான் பாம்பு அடிப்பேன், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து அடிப்பேன். இனி அடிக்காதீங்க. அல்லது புத்து இருக்கிற இடத்துல நான் இடம் வாங்கிட்டேன், அதை அழிச்சிட்டு வீடு கட்ட போகிறேன், தயவு செஞ்சு அந்த கனவு அதை அப்படியே கீழே போட்டு உடச்சிருங்க.